தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. அவங்க ஃபேமஸ் ஆகறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கன். என்ன சார் சொன்னீங்க? நடிப்பு அரக்கன். அரக்கன். அதுக்கு ஏன் சார் மூஞ்ச ஓட்ட மாதிரி வச்சிருக்க? நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதல்ல சொல்றாங்கனா இது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர உங்களை நடிப்பறக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கனா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். நானே எத்தனையோ பேரை பாத்துர்க்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பாத்துலடா எங்க அப்பா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். அது ட்ரோல் என்ன? அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யுன்றது உண்மைதான். ஒருத்தர் ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா அவரை கலாச்சி ஃபேமஸ் ஆக என்ன மாதிரி 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. ஆனா இவரு நம்ம கலைக்க தான் ஃபேமஸ் ஆயிட்டே போறாரு. வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாரு, அடுத்து விஜய் டிவி ஷோஸ்க்குலாம் வர ஆரம்பிச்சாரு, அடுத்த கட்டமா சினிமாலயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களே, அந்த அக்கா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறமாச்சு ஆக்டிங் கத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா உங்களை ஃபேமஸ் ஆக்குனவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டாச்சு குறையும். ஏன்னா நீங்க கொடுக்குற இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இவரை ஃபேமஸ் ஆக்கணும்னு எல்லாம் புலம்பிட்டு திரியுறாங்க. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? உனக்கு கடைசி எச்சரிக்கை, இனிமேலே எங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீ புரிய புளிக்கு மாதிரி அதை வாய் திறந்த சாவடி வாயில வைப்போம். யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சுட்டேன். ஐயா, நீங்க சினிமா துறையில கால் பதிச்சிட்டீங்க, ஒத்துக்கிறோம். ஆனா அந்த சினிமா துறையில நல்லா நடிச்சா மட்டும்தான் நிலைச்சு நிக்க முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணியே இது ஆக்டிங்னு சொல்லின்னு இருக்க போறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சுட்டேன். காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் இவரை மாதிரி தான் ஃபேமஸ் ஆகணும்னு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நண்பர்களே, உங்களை டென்ஷன் ஆக்குறதுக்கு வந்துட்டேன். நண்பர்களே, நிஜாம் பாக்கு இங்க பாருங்க, நல்ல டேஸ்டான பாக்கு. ஏண்டா கணேசா, அறிவு கெட்ட பையல, என்னடா கமாண்ட் அடிச்சிருக்க? தலைவரே, உங்க வாயில விரல வச்சா சப்ப தெரியாதா? ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் லூஸ் மாதிரி பண்ணாம தனக்கு கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு விஜயவா மாறி நிக்கிறாரு. இப்போ நம்ம கூட சார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் நாயுடு பேரவைத் தலைவர் ஐயா வந்திருக்காரு. காமாட்சி நாயுடு அவர்களுக்கு வணக்கம். இங்க வாய்ப்புன்றது யாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாது, ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க திவாகர் ப்ரோ. உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சுட்டேன். சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சுட்டேன். எந்த பயனும் இல்ல. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. பாத்தீங்களா நண்பர்களே, கணேஷா சிலைய வச்சுட்டு மோனிகா பாட்டை போட்டு ஆடினுக்கிறாங்க. ஏண்டா, கணேஷாவுக்கும் மோனிகாவுக்கும் என்னடா சம்பந்தம்? ஊதுறாத